எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு ATOZ இன் தமிழ். நான் உங்க ஜெகதீஷன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய போன் மின்னல் வேகத்துல ஸ்பீடா செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி தர போறேன். சோ இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், வந்து ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா வந்திருக்கீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க போனை எடுங்க. உங்க போனை எடுத்துட்டு செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல இந்த போனோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சோ அபவுட் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அதுல பில்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஆப்ஷனை வந்து ஒரு 5 to 7 டைம்ஸ் வந்து பிரஸ் பண்ணிட்டே இருங்க. சோ நான் ஆல்ரெடி பிரஸ் பண்ணிட்டு, அதனால திஸ் ஆபரேஷன் நாட் ரெக்வயர்ட் ஃபார் யூ, ஆல்ரெடி டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வருது. உங்களுக்கு நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த பில்ட் நம்பர் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள்டு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து காட்டியிருப்பாங்க. சோ இப்போ வந்து மறுபடியும் பேக் போயிடலாம். பேக் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்போ மொபைல். சோ அதனால அடிஷனல் செட்டிங்ஸ்ல வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. உங்களோட மொபைல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா செட்டிங்ஸ்ல வெளியே வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த அக்சஸபிலிட்டி அதுக்கு பக்கத்துல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகாது, டெவலப்பர் ஆப்ஷனே வந்து காட்டாது உங்களுக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு பில்ட் நம்பர் வந்து 5 to 7 டைம்ஸ் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் ஆகும். சோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த அனிமேஷனுடைய டைமிங்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட்ல 1 இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அனிமேஷன் டைமிங் வந்து அனிமேஷன் டூரேஷன் ஸ்கேல், அனிமேஷன் டிரான்சாக்ஷன் அனிமேஷன் ஸ்கேல், அந்த விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து அனிமேஷன் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து 1x அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ அது வந்து 0.5x அப்படிங்கறத மாத்துறோம் இப்ப எல்லாத்துலயுமே. ஓகேங்களா, இப்ப எல்லாத்தையுமே வந்து 0.5x வந்து மாத்திட்டோம். சோ அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய போன் வந்து நல்லா இன்னும் ஸ்பீடா இருக்கும். இந்த அனிமேஷன் டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு ஆப் டு ஆப், ஒரு ஆப் விட்டு இன்னொரு ஆப் மாறுறது, ஹோம் ஸ்கிரீன்ல வந்து ஒவ்வொரு ஆப் ஓபன் பண்றது, எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். நீங்க முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்பவே ஸ்பீடா வந்து நீங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல இன்னும் நிறைய ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சோ அது எல்லாமே வந்து தெரியாம எதையும் நோண்டி வைக்க வேண்டாம். நோண்டி வச்சீங்க அப்படின்னா உங்க போன் வந்து வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ரிப்பேர் ஆகுற பயம் தேவையில்லை. ஏன்னா இதுல இந்த டெவலப்பர் ஆப்ஷன் டாப்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த டெவலப்பர் ஆப்ஷன் நமக்கு வேணாம் அப்படின்னா டைரக்டா ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எல்லா நம்ம கொடுத்துருக்கிற எல்லா எஃபெக்ட்டுமே வந்து அதுல ஆஃப் ஆயிடும். சோ இதுல இருக்கிறது முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது மாத்தி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த டெவலப்பர் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே அட்வான்ஸ்டான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சோ நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க, அதுல வந்து டச்சஸ் எங்க டச் பண்றீங்க அப்படின்றது சோ டச் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ எல்லாமே எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா இனிமே வந்து சூப்பரா இருக்கும். அதுல பேர்ல சொல்லியிருக்கிற மாதிரி அது வந்து டெவலப்பர் ஆப்ஷன். சோ அதனால உங்க போனை இன்னும் இருக்கிறத விட இன்னும் டெவலப் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது கருத்துக்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்து நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.